வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சரி போவேன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற அவசரத்தில் என் ஒய்ஃப் பொட்டு வைக்கலையே இல்லை வந்த வேகத்தில் காத்தடிச்சு பொட்டை பறக்க விட்டுருச்சான்னு தெரியல. பொருட்காட்சிக்கு உள்ள போனோடனே பொட்டை வாங்கி நெத்தியில வச்சிடணும்னு பிளானை போட்டு 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு 3 பேரும் போயிட்டோம். அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சு. சரிங்க மேடம் நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருங்க, நல்லா டைம் எடுத்து நானும் முருத்தஞ்சனும் உள்ள போயிட்டு நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னு உள்ள வந்துட்டோம். உள்ள இருக்கிற எது மேலே ஐயாவுக்கு விருப்பம் இல்லை. இந்த கொலம்பஸை மட்டும் நல்லா வெடிக்க பார்த்தாப்புல வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் நாங்கள் போன நேரத்துக்கும் என்னமோ தெரியல இந்த ஜெயின் ஃபீல்டெல்லாம் யாரும் ப்ரிஃபர் பண்ணல. பட் இந்த கப்பன் சாசர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பொட்டை வாங்கி நெத்தியில வச்சுட்டு பொருட்காட்சியில் இருக்க தின்பண்டங்களெல்லாம் வாங்கி சாப்பிடலான்னு எங்க 2 பேருக்கும் தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல நான் லபக்குன்னு வாயில போட்டு முழுங்க மிருத்துஞ்சே நீ என் கையில இருந்து அபேஸ் பண்ண ட்ரை பண்ண. வழக்கம் போல தானே ஐயாவும் வளரணும், ஐயாவுக்கு வாயும் வயிறும் கொஞ்சம் வளரணும். அதுக்குள்ள இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது இல்ல. அதனால சாசை மட்டும் லைட்டா தொட்டு நாக்கில் வச்சு விட்டேன். நாக்கில் சாசு பட்டோன்னே சிந்தனைகள்லாம் எங்கேயோ போயிடுச்சு போல ஜாலியா நக்கிட்டு இருந்தான். நானும் ஒய்ஃபும் மட்டும் வந்திருந்தோன்னா இந்த கொலம்பஸ்லாம் ஏறி ஒய்ஃப் எப்படிலாம் பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். பட் இப்போ தான் எம்ஜியும் இருக்காப்ல, அதனால இந்த ரிஸ்கி ரைட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம்னு குழந்தைகளும் போற மாதிரி ஒரு குட்டி சைஸ் ரோலர் கோஸ்டர் இருந்துச்சுன்னு அதுல டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறி உட்காந்துட்டோம். நான் வாலிப பையனா இருக்கும்போது வயசுல பெரியவங்கலாம் இதுல ஏறி போகும்போது நான் மனசுக்குள்ள நினைப்பேன் இதுல என்ன இருக்குன்னு ஏறி போறாங்கன்னு. பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்காக ஏறி போல, அவங்க குழந்தைக்காக தான் போயிருக்காங்கன்னு. ஸோ இந்த குட்டி ரோலர் கோஸ்டர் ரைடை நானும் ஒய்ஃபும் எம்ஜே கூட என்ஜாய் பண்ணோம். அவன் கண்ணுல ஒரு சின்ன பயம் இருந்தாலும் நாங்க இருக்கிற நம்பிக்கையில இந்த மொத்த ரைடையும் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டான். அப்புறம் எம்ஜே இருக்கிறனால நாங்களும் எதுவும் விளையாட முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னதான் போன ஒரு ரைடும் குழந்தைங்க விளையாடுற ரைடா இருந்தாலும் நானும் ஒய்ஃப் எம்ஜேன்னு ஃபேமிலியா போனது மன நிறைவை கொடுத்துச்சு. ரைட் நண்பர்களே, அப்ப இன்னொரு காணொலியில சந்திப்போமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.